ராமநாதபுரத்தில் புதிய பயணியர் நிழற்குடை திறப்பு எம்பி நவாஸ்கனி திறந்து வைத்தார். வணக்கம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியம் சக்கரக்கோட்டை ஊராட்சியில் உள்ள குமரையா கோவில் பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த புதிய நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ்கனி கலந்து கொண்டு நாடாவை வெட்டி நிழற்குடையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொருளாளர் ஷாஜகான், திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், பரமக்குடி நகர்மன்ற துணை தலைவர் குணா, மதிமுக நிர்வாகி பேட்ரிக், யூனியன் உதவி பொறியாளர் ரமேஷ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் மாநில துணை செயலாளர் அப்துல் ஜப்பார், மாவட்ட தலைவர் வரிசை முகமது, மாவட்ட துணை தலைவர்கள் சாதுல்லாகான், கமால் முஸ்தபா, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முகமது சாபிர்கான், மாவட்ட இளைஞரணி தலைவர் கதியத்துல்லா, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் துபைல், மாவட்ட ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் சலாவுதீன், பைரோஸ்கான், நகர் தலைவர் முகமது காசிம், நகர் செயலாளர் சிராஜுதீன், திருப்பாலைக்குடி மீராவுசேன், பாரதி நகர் சாகுல் ஹமீது, கீழக்கரை இலியாஸ், முகமது பாரு, பாம்பன் சுல்தான், சக்கரக்கோட்டை கிராம பொதுநல சங்க நிர்வாகிகள், அதன் தலைவர் வெற்றிவேல், ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், இணை ஒருங்கிணைப்பாளர் ராமநாதபாண்டியன், துணை ஒருங்கிணைப்பாளர் முகமது அப்துல் நாசர், துணை செயலாளர் ஞானசேகரன், துணை தலைவர் முகமது சாதிக், செயற்குழு உறுப்பினர் முனியசாமி, ஐந்திணை குடியிருப்பு தலைவர் சின்ன கருத்தபாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். சக்கரக்கோட்டை ஊராட்சி செயலர் காசிநாதன் நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை இளைஞரணி மாநில துணைத் தலைவர் கீழை நெய்னா முகம்மது முன்னின்று செய்திருந்தார். இந்த புதிய நிழற்குடை பயன்பாட்டிற்கு வந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.